இந்த மண்ணோட பெண்கள் மேல திடீர்னு வந்துருச்சு விஜய்க்கு அக்கறை. வாவ், வேற மாதிரி இல்லை. கடைசியில் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்ட. சூப்பர். ரெண்டாவது வந்து எங்க அக்கா, அவங்க வந்து 25 வருஷமா வந்து கூட வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அவங்கள பற்றியே இந்த வாரியர்ஸ் வந்து ஒரு மாதிரி பேசுகிறானுங்க, பாசியமாக பேசுகிறாங்க. என்ன அக்கறை இல்லை. யாருக்கு முதல்ல பேசுவா? உன்ன மாதிரி கல்பரேட் தான் அதை பேசுவாங்க. ஏன் தெரியுமா? நீ முதல்ல நீ தேடி வந்த இடமே எங்கள் வீடு தான், தமிழக வெற்றி கழகம். அங்கே வந்த என்ன ஒன்றா, நீ வந்ததுமே உனக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் உனக்கு கொடுக்கணும்னு நீ நினச்ச. அது எப்படி கொடுப்பாங்க? நீ பேபியாக இருக்கும் போது இங்கே பல பேர் விஜயண்ணா மேலே ஹாபியாக அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க, அடிமட்டத்தில் இருந்திருக்காங்க. 20-25 வருஷம் கழித்து இன்னைக்கு அண்ணன் அதை ஞாபகம் வச்சு அந்த கீழே இருந்த எல்லாரையும் மேலே உயர்த்திருக்காரு. அது உங்கள் தாத்தா பண்ண மாட்டார்ல. இப்போ தாத்தா கூட தானே இருக்கிற, உங்கள் தாத்தா பண்ணுவார் அதை? உங்கள் தாத்தா கூட யாரும் இல்லைங்கிற போய் பாருப்போ. என் அண்ணன் கூட யாராக இருக்காங்க போய் பாரு. இதுக்காக இதை ரொம்ப யூஸ் பண்ணாத, ரைட்டா? ரெண்டாவது, அந்த வாரியர்ஸில் இருக்கிற சில பெண்கள் வந்து இந்த மாதிரி மனைவி இல்லைன்னா என்ன, அண்ணனுக்கு நான் மனைவியாக இருந்தேன். சி, என்ன ஒரு ஒரு கேவலமான வார்த்தை இல்லை. நீ யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அந்த ஒன்றை மட்டும் மார்க் பண்ணி கொண்டு வந்து எவ்வளோ கேவலமாக ஒரு விஷயம் சொல்கிற பற்றியா நீ? கேட்டால் பெண்களுக்கு இங்கே இது இல்லை, பாதுகாப்பு இல்லை, சுதந்திரம். என்ன பேசுகிறே? உங்கள் தாத்தா எங்கே போனார்? 2 வாரம் ஆச்சு ஒரு பொண்ணு இறந்து போய், 12வது படிக்கிற பொண்ணு தெரியுமா? அந்த குழந்தைய ரேப் பண்ணவன் ஆல்ரெடி ஒரு கிளவியை ரேப் பண்ணி 2 வருஷத்தில் வெளியே வந்து மறுபடியும் இந்த பொண்ணு இது பண்ணியிருக்கான். உங்கள் தாத்தா அந்த லட்சணத்தில் வச்சுருக்கார். போய் அந்த உங்கள் தாத்தாவை கேட்கணும் அதை. நீ அதை விட்டு அண்ணன் குடும்ப கதை, ஒரு திடீர்னு பெண்கள் மேலே இது வந்துடுச்சு, மரியாதை வந்துடுச்சு, இது வந்துடுச்சு. என் அண்ணனுக்கு ஆதி காலத்துலேருந்து இருக்குமா? என் அண்ணன் என்றைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, இந்த மாதிரி சொன்னாங்க. ஒரு நாள் என் அண்ணனை பற்றி யாரும் சொன்னது கிடையாது. என் அண்ணன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் கிடையாது. எங்களுக்கு தெரியும். நீ சொல்லி தான் எங்களுக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. அப்படி உனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா போ, உன் தாத்தா கிட்ட கேள். உன் தாத்தாவோட விளையாட்டு செய்திகள், அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? போ, யூடியூப்ல போய் போட்டு அடி, வரும் பேர் தூடா. அப்படி இருக்கும், பயங்கரமாக வெறியாக இருக்கும், ஃபயராக இருக்கும். போய் பாரு உன் தாத்தா. அது என் அண்ணன் இன்னும் ஆட்சிக்கே வரல, அதுக்குள்ளே ஐயோயோன்னு அலறீங்களே அப்படியே. போமா, அங்கே அடி சொம்பு, இங்கேருந்து யாருன்னா அடிச்சிட போகிறாங்க. என்ன பேசுகிற நீ? வரலாறு தெரியாமல்.